ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு வந்து செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து அந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறுறதுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது பொன்னிறமாக செவந்து வர வரையும் வறுத்துக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனது நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுல தான் வந்து அதோட டேஸ்ட்டு இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி அதிலே வந்து நல்லா கொலைய வேக விடணும். நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வெந்ததும் இது கூடவே 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடிங்க. இது வந்து சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.